ஐயா ஓதுவமர்த்தியா அவர் தொடங்கி அருள் செய்கிட்டு இருப்பாங்க. ஐயா சிவாயிரம் ஐயா. திருச்சிற்றம்பலம். முப்பொருளின் இயல்பும் ஓர் இயல்பானுவலாது முறைவு வேற செப்பு சிவாகமங்களில் தன் பொருள் ஒருமை பெற உணர்த்து திறம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனார் சித்தி எனும் வழி நூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து உய்ய மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடன் ஆகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது திருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருப்படிகளை சிறமேல் கொண்டு மனமொழிகளாலே வணங்கி வரும் நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் பலருடைய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை பற்றி கருத்து மறுப்பு கூறி சைவ சித்தாந்தவாதிகள் கூறக்கூடிய ஆன்ம இலக்கணமாக ஆன்மா பருவத்தன்மை உடையது, வியாபகத்தன்மை உடையது, நித்தியத்தன்மை உடையது, பசுத்துவத்தை உடையது என்று 4 முக்கிய காரணங்கள் ஆன்மாவுக்குள்ள இலக்கணம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அப்படி அந்த ஆன்மா அருவமாக இருந்தாலும், வியாபகத்தன்மை உடையதாக இருந்தாலும், நித்தியத்தன்மை உடையதாக இருந்தாலும், இயல்பாகவே உயிர் என்று உண்டோ அன்றே அறியாமையாகிய ஆணவ மலம் அதை பந்தித்திருக்கிறது. அதாவது ஆன்மாவுக்கு பசுத்துவம் என்று நமக்கு சொல்லப்படும். அப்படி அந்த அறியாமையாகிய ஆணவ மலம் ஆன்மாவை முழுவதும் மறைத்திருப்பதால் அந்த உயிருக்கு ஆணவ மல மறைப்பு நீங்க இறைவன் அறிவு இச்சை செயல்களை தெரிவு செய்தாத இறைவன் கூட்டுகிறார். அப்படி கூட்டுகிற பொழுது அசுத்த மாயையிலே கேவலப்பட்டு நிற்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த மாயையிலே தோன்றிய காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, சூழ உடம்பு ஆகியவைகளை பெற்று ஆன்மா சிறிது சிறிதாக அறிவு விளக்கம் பெறும். அப்படி அந்த ஆன்மா காரண உடம்பு முதலாக உடம்பெடுக்கிற பொழுது காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, தோல உடம்பு, இப்படி 5 உடம்புகள் பொருந்துகிற முறையில் காரண உடம்புக்கு ஆனந்தமய கோஷமும், அடுத்து கஞ்சுக உடம்புக்கு விஞ்ஞானமய கோஷமும்,
குண உடம்புக்கு மனோமய கோஷமும், நுண்ணுடம்புக்கு பிராணமய கோஷமும், தூல உடம்புக்கு அன்னமய கோஷமாக ஆன்மா இந்த 5 உடம்புகளை பெற்று ஆன்மா சிறிது சிறிதாக அறிவு விளக்கம் பெறும். அப்படி விளக்கம் பெறுகிற பொழுது இந்த உயிர் உடலோடு ஒன்றாயும் வேறாயும் நிற்கும் என்கிற கருத்தில விளக்குவதற்காக 3 உவமைகளை சொன்னார்கள். ஒன்று தோல்பாவை, இன்னொன்று மரப்பாவை, இன்னொன்று தேரை செலுத்தக்கூடிய அந்த தேர்ப்பாரில். இப்படி 3 உண்மைகளை சொல்லி இந்த 3ம் முறையே ஆனந்தமய விஞ்ஞானமய கோஷமுடையவர்கள் தோற்பாவை நிலையில காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு தோற்பாவையை போல, மனோமயம் பிராணமயம் ஆகிய கோஷங்கள் குண உடம்பு சூக்கும சரீர உடம்புக்கு மரப்பாவையை போல, தேர் அன்னமய கோஷமாகிய தூல சரீரத்திற்கு ஓமையாக ஆசிரியர் காட்டுகிறார். அதிலே தோல்பாவை நன்மையாக இருப்பது, மரப்பாவை அதை விட கொஞ்சம் வலிமையானது, தேர் செலுத்துவது அதை விட வலிமையானது. இப்படி ஆனந்தமய விஞ்ஞானமய கோஷங்கள் சூக்குமமாக இருக்கும். அதற்கு உணர்வுடம்பும் தூக்க உடம்பும் கொஞ்சம் தோலமாக இருக்கும், தூல உடம்பு அதவிட தோலமாக இருக்கும். இப்படியாக ஆன்மா சரீரமாகிய உடம்புகளை பொருந்தி இந்த உடம்புகளோடு அதுவதுவாயும், அதாவது ஒன்றாயும் வேறாயும் என்று இவற்றின் மூலமாக அறிவு விளக்கம் பெறும். ஆக தோற்பாவை ஆட்டுவனும் மரப்பாவை ஆட்டுவனும் அவற்றின் வேறாக இருந்து ஆட்டுவான். தேரை செலுத்துகிற பொழுது அதன் வேறாயிருந்து அதனை செலுத்துவதை போல இந்த காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, தூல உடம்பு ஆகியவற்றில் ஆன்மா வேறாயிருந்து செலுத்தும். ஆனாலும் கூட பல வேடம் காட்டி ஆடுகின்றவன் அததுவாக வேடத்தன்மையாக நிற்பது போல ஆன்மாவும் அந்த உடம்புகளை பொருந்திய பொழுது அததுவாக நின்று அவற்றை செலுத்தும். இதுதான் சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்த பகுதி. இது கொஞ்சம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இதுபோல சிந்தனைகள் நமக்கு இல்லாத காரணத்தால் கொஞ்சம் இது மயக்க மாதிரி ஒரே மயக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் பொய்யாக இருக்கிற உலகத்தை கண்டு உங்களுக்கு பிடிக்காது. பயிற்சி வருகிற பொழுது அறிந்து கொள்ளலாம். நம்முடைய உயிருக்கு இறைவன் உடம்பு முதலிய கருவிகரணங்களை கொடுக்கிற வகையில எந்தெந்த வகையிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நமக்கு செய்த கடவுளை நினைப்பதுதான். நீங்க கடவுள் நினைக்காட்டி பரவாயில்லை. இந்த படிமுறையிலே நாம் அறிவு விளக்கம் பெற்று இன்று சிவஞான சித்தியாரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வந்த படிமுறை இது என்பதையாவது அறிந்து கொள்ள வேண்டாமா என்பதை நான் உங்களுக்கு இத்தடத்தில நினைவூட்ட வேண்டியதில்லை என்று நான் கருதுகிறேன். அடுத்த திருப்பாடல் 215வது பாடல்ல உயிர் 5 உடம்புகளிலே இருந்து வேறாதலை நமக்கு காட்டுகிறார். நல்ல ஒரு எளிமையான உண்மைதான். எல்லாருக்கும் அது அந்த ஊமை சொன்ன உடனே நமக்கு எளிமையா புரிந்துவிடும். இப்பொழுது நம்முடைய உடம்பு இருக்கிறது, நம்முடைய பொறி, பிறகு காற்று, என்னுடைய கை, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என்னுடைய உடல், என்னுடைய பொறி, என்னுடைய கரணம் என்றுதான் சொல்லுகிறோம். இந்த உடம்பு சொல்லும் போது என் உடல், எனது கண்ணு, எனது காது, எனது மூக்கு,
என்னுடைய மூச்சு காற்று, என்னுடைய கருவிகள் என்று அறிவு சொல்லுவது என்னுடைய அறிவு என்று நான் சொல்லும் இடத்திலே பொழுது அந்த பொருள்களுக்கு வேறாக அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல வேண்டும்? நான் உடம்பு, நான் காது, நான் மூக்கு, அப்படி சொல்லல. எனது என்கிற பொழுது எனது என்று சொல்லுகிற ஆன்மா வேறு, எனது என்கிற பொருள் வேறு. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அடுத்த வரியில சொன்னார் பாருங்க, தன்னின் வேறாகும் நீ எந்த மனை என்ற எல்லாம். நீ என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு என்று நம்முடைய உடம்பு வேறு, வீடு வேறு, உடம்பு வேறு, மனைவி வேறு, இவையெல்லாம் நமக்கு வேறாக இருக்கின்றன. அப்ப எனது மனைவி என்றால் என்னை விட வேறாக இருக்கிறார்கள், எனது வீடு என்றால் எனது வகை வேறாக இருக்கிறார். அத போல என்னுடைய உடம்பு என்றால் உயிர் வேறு, உடம்பு வேறு. என் பொறி என்றால் பொறி வேறு, உடம்பு வேறு. பொறின்னு என்ன அர்த்தம்? காது, கண்ணு, தோல், மூக்கு, தலை. அதன் பிறகு என்னுடைய மூச்சு பிராணன். இப்படி இவையெல்லாம் உடம்புக்கு வேறாக என் உடம்பு, என் மனைவி, என் வீடு என்றால் போல என்னுடைய உடம்பு, என்னுடைய பொறி, என்னுடைய கரணம் என்பதிலே இருந்து வேறாயிருக்கிறான். இவை இங்கு என்னின் நீங்கிடா. ஆக மனைவி முதலிய புறப்பொருள்கள் என்னின் என்று சொல்லாமல் கூட அது வேறாததாக இருக்கும். அதே போல உடல் பொறி முதலியவை இவைகள் இங்கே என்னை விட்டு நீங்க மாட்டா. எனவே உயிர் பஞ்சகோசங்களின் வேறு அல்ல என்று ஒரு சமயவாதி கருத்து சொல்லுகிறார். இந்த சமயவாதி என்று சொல்லுகிறான், நாம சொன்ன கருத்துக்களை வைத்துக் கொண்டே அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடல், என்னுடைய பொறி, எனது பிராணம், எனது கரணம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற இடத்துல எனது எனது என்று சொல்லுவதற்கு வேறாக இருக்கிறதே அது ஆன்மா. சரி, அத அடுத்ததா அது நீ என்ன சொல்லுகிற நாம என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு என்று வருகிற பொழுது நாம் வேறு, மனைவி வேறு, நாம் வேறு, வீடு வேறு தெரிகிறது. இப்ப நமக்கு வேறாக இருப்பது மனைவி, வீடு என்று தெரிகிறது. அதை போல என் உடம்பு, என் பொறி, என் பிராணன், என் கரணம் உனக்கு வேறு என்பதை இந்த 2 வரிகள்ல காட்டினார். என்னின் ஆகை நீ எந்த மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். என்னின் நீங்கிடாய் இவை இங்கு என். மனைவி முதலிய புறப்பொருள்கள் போடாமல் அவையெல்லாம் புறப்பொருள்கள். ஆனா இந்த உடம்பு பொறியவை அகப்பொருள்கள். அது தனிய வெளியாயிருக்குது, இதன் உள்ள இருக்கிறது என்று சொன்னால் அது உன்னை விட்டு வேறாமல் இருக்கக்கூடிய நகம், மயிர் இவையெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இவை உண்மையாகிய நீயாகிய முகிர், மயிர், ஆமா முகிர், மயிர், உகவும் காண்டி. உன்னுடைய நகம்தான், உன்னுடைய முடிதான் பாதி கொட்டி போகுத. கையில நகம்தான் நீண்டு வளர்ந்தா அதை வெளியில போய்விடுத. எனவே இவையெல்லாம் எப்படி நின்னின் பேராக இருக்கிறதோ அதுபோல பஞ்சகோசங்களின் பேராக இருக்கிறது உடம்பு என்று இந்த ஓமை முகமாக காட்டுகிறார். அப்படி காட்டிய பிறகு மேலும் இன்னொரு உவமை மூலமாக காட்டப் போகிறார். அதாவது 216வது திருப்பாடல்ல நான் ஆபரணங்களை அணிந்திருக்கிறோம். அப்படி அணிகிற பொழுது என்ன ஆபரணம் என்றும் அவை யான் என்றும் அந்த வேறுபாடற்று நினைக்கின்றோம். அது நம்மை விட்டு நீங்கிய பொழுது அது நாமல்ல என்றாற் போல
உடல் பொறி முதலியன எல்லாம் உனக்கு வேறாகும். இப்ப முதல்ல என்ன காட்டினார்? உடம்பு காட்டினார், பிறகு மனைவி விட காட்டினார், பிறகு நம்முடைய ஆபரணங்களை இதுல காட்டுகிறார். பாருங்க, பொன்னணி ஆடை போர்த்து மாலை மேலான போது, நல்ல தங்க நகை, ஒரு பட்டு ஆடை, நல்ல பூமாலை, இவைகளை எல்லாம் நீங்க உடம்புல அணிந்திருக்கிறீர்கள். அப்படி அணிந்திருக்கிற பொழுது இங்கு என் அணி யான் என்று உண்ணி இருந்த அணை, இந்த இடத்துல என்னுடைய உருத்திராக்க மாலை, என்னுடைய நான் அணிந்திருக்கிற என் ஆடை, என்னுடைய மேல் துண்டு என்று நீ அதிலே இருந்து நமக்கு அதுக்கும் அபேதம் பற்றி நீ அவையிலே இருந்து பார்க்கிற பொழுது அந்த இரண்டிலே இருந்து வேற்றுமையின்றி நிற்றலின், அதுக்கு அபேதம்னு, வேதம்னா வேறுபாடு, அபேதம்னா வேற்றுமையின்றி. என் ஆடை, என் நகை, என்னுடைய உருத்திராக்கம், என் கண்ணாடி என்று வேற்றுமையின்றி நாம் கருதுகிறோம். அந்த அணிகலனும் ஆடையும் நம்மிடத்துல இருந்து நீங்கிய பொழுது அது நமக்கு வேறாக இருக்கின்றன. அது போலவே இந்த உடல் பொறி முதலியவை உயிரை விட வேறானவை. உயிரை விட வேறானதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு காட்டுறாரு பாருங்க, இல்லையா? உயிரை விட வேறானது உடல் பொறி தான் நம்ம காட்ட வேண்டியது. நீ இதை காட்டினால் ஏனைய 4 கோஷங்கள் வேறு, உயிர் வேறு என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். அந்த முறையில காயம் அந்நியம், இது போலவே உடல் பொறி முதலியவை உன் உயிருக்கு வேறாகும். உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரு, உன்னுடைய இயல்பை உண்மையாக உணர்ந்து இந்த பொருளிலே இருந்து நீ நீங்கி நிற்பாய் என்று இந்த பாடல்ல 216வது பாடல்ல மேலும் ஒரு உவமை முகத்தால் ஆன்மா பஞ்சகோஷங்களிலே இருந்து 5 உடம்புகளிலே இருந்து 5 சரீரத்திலே இருந்து 5 சரீரம் வேறு, ஆன்மா வேறு என்று நமக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். நாம் ஆபரணங்கள் முதலியவற்றை நாம் அணிந்திருக்கிறோம். என்னுடைய ஆபரணம் என்றும் நான் அவை என்றும் வேறுபாடு அற்று நாம் நினைத்திருக்கிறோம். அந்த ஆபரணங்கள் ஆடைகள் நம்மை விட்டு நீங்கிய பொழுது அது வேறு, நாம் வேறு என்பதை அறிகிறோம். அதை போல உடல் பொறி முதலியவையெல்லாம் உயிராகிய உன்னிலே இருந்து வேறாகும். இந்த உண்மையை அறிந்து இவற்றை நீங்கி நின்று நீ பார்ப்பாயாக என்று 216வது திருப்பாடலிலே அளவுபட ஆசிரியர் காட்டுகிறார். மேலும் இன்னொரு ஊமை முகத்தால அதை வெளிப்படுத்துகிறார். அந்த திருப்பாடல் 217வது திருப்பாடல்ல ரொம்ப அருமையா காட்டுகிறார். உடல் யான் அல்லேன், இந்த உணர்வு யான் அல்ல, ஆன கடன் யாதென் வேறு கண்டு உணர்வு என்ன, என்னது என் கை இடரிலா என்னன் ஆன்மா என்ற போது, ஆன்மா வேறோ திடனதா உயிரை வேறு கண்டிடா செப்பலே காண். இந்த திருப்பாடல்ல உடல் யான் அல்லேன், அப்ப உடல் பொறி முதலியவை யான் உயிர் அல்ல என்பது நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு தெரிய வரும். இனி இந்த உணர்வு யான் அல்லவான கடன் யாது என்னின், இந்த விஞ்ஞான உணர்வு ஆனந்தமய கோஷம் யான் அல்ல, ஆன்மா அல்ல
என்று சொல்லக்கூடிய முறைமை என்ன என்று கேட்டால், வேறு கண்டு உணர்வு என்னது என்கை. ஏனைய கோஷங்களை போல இந்த உடம்புல வேறாக எனது என்று வழங்குகிறோம். அதாவது அன்னமய கோஷத்துக்கு முன்னாலே இருக்கிற உடம்புகள் அன்னமய கோஷத்துல இருக்கிறது நமக்கு இந்த யான் உடல் அல்லேன், உணர்வு யான் அல்ல, வேறு கண்டு உணர்வு என்னது என் கை. அது எந்த முறையில அப்படி சொல்லுகிறோம் என்றால், அதாவது நம்முடைய உடல் பொறி முதலியவைகள் எல்லாம் யான் அல்ல என்பது நாம் சிந்தித்தால் பொருந்துகிறது. இனி புறப்போர்வை இன்பப்போர்வை என்று சொல்லுகிற வகையில விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம், ஆனந்தமய கோஷத்துக்கு இன்பப்போர்வை, விஞ்ஞானமய கோஷத்துக்கு புலப்போர்வை. இந்த ரெண்டும் ஆன்மா அல்ல. இதுபோல என்றால் ஏனைய உரைகள், இந்த 5 உடம்பு உரைகள் என்று நாம் சிந்தித்தோம். கத்திக்கு உரை போல உயிருக்கு பாதுகாப்பான உரை. இந்த வேறாக கண்டு இவற்றையும் எனது என்று நாம் வழங்குகின்றோம். அப்படி இருக்கிற முறையில் குற்றமற்ற என்னுடைய உயிர் என்ற இடத்திலே யான் வேறு உயிர் வேறு ஆகுமோ என்று இந்த இடத்துல ஒரு கருத்து கேட்கிறார்கள். இடர் இலா என்ற ஆன்மா என்ற போது ஆன்மா வேறோ, அப்ப குற்றமில்லாத என்னுடைய ஆன்மா என்ற இடத்தில் யான் வேறு ஆன்மா வேறா என்றால், திடனதா உயிரை வேறு கண்டிடா. அப்ப உணர்பொருள்களை எல்லாம் உணர்ந்து நிற்பதாகிய உயிர் உறுதியாக இந்த பொருள்களிலே இருந்து வேறானது என்று பிரித்து அறிய முடியாதவர்கள் அதுபோல சொல்லுவார்கள் என்று. இந்த உணர்தற்குரிய பொருள் எல்லாம் உணர்ந்து அந்த இது இன்னது என்று உணர்ந்து நிற்பதாகிய உயிர் உறுதியாக இந்த பொருள்களிலே இருந்து வேறு என்று பிரியாதவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆன்மா வேறோ இந்த பொருள் வேறோ என்று சொல்வார்கள். நன்கு சிந்தித்தவர்கள் வேறு என்பதை உணர்வார்கள். திடதான உறுதியாக என்று பொருள். உறுதியாக இந்த 5 உரைகளின் பேராக இருப்பது. மேலும் இன்னொரு திருப்பாடல்ல மிக அருமையா காட்டுகிறார். புந்தியை மனமது என்றும் 218வது பாடல். புந்தியை மனமது என்றும் மனமது புத்தி என்றும் சிந்தையை சீவன் என்றும் சீவனை சிந்தை என்றும் முந்தனை முந்தனை ஆன்மா என்றும் ஆன்மாவை முந்தன் என்றும் வந்திடும் என்றும் ஆன்மா என்பது மற்ற ஒன்றை காண். இந்த 218வது பாடல்ல நாம் புத்தியை மனமதென்றும் புத்தி என்பதை மனம் என்றும் மனதை புத்தி என்றும் சித்தத்தை உயிர் என்றும் உயிரை சித்தம் என்றும் சிவபெருமானை உயிர் என்றும் உயிரை அந்த பெருமான் என்றும் ஒரு சில இடங்களிலே ஒரு ஏற்றுரையாக இப்படி நின்று வந்திடும். அப்படி வரும். என்னென்ன சொல்வார்கள்? புத்தி கரணம். புத்தி எதன் வழியா செயல்படுகிறது? கரணம் வழியா செயல்படும். அப்படி செயல்படுகிற பொழுது மனம் அதற்கு காரியம். எனவே காரணத்தை காரியமாகவும் காரியத்தை காரணமாகவும் கொள்ளுதல் உபச்சார வழக்கு. இது ரொம்ப நுட்பமா பார்க்கிற பொழுதுதான் தெரியும்.
காரணம் காரியம். பஞ்சு இருக்கிறது, அது காரணம். அதிலே இருந்து நூல் வருகிறது, காரியம். இப்ப காரிய பொருளாக இருக்கிற நூல் காரணமாக இருக்கிறது. எதற்கு? துணிக்கு காரணம். துணி என்ன? நூலிலே இருந்து காரிய பொருள். அது போல நம்முடைய புத்தி, நம்முடைய கரணம். இந்த புத்தி கரணத்தின் வழியாக மனம் போகும். மனம் காரியம், புத்தி காரணம். புத்தி என்ன வழி போகுதோ அந்த வழியா மனம் செயல்படும். அப்ப புத்தி காரணம், அதன் வழி செயல்படக்கூடிய மனம் காரியம். காரணத்தை காரியமாகவும் காரியத்தை காரணமாகவும் சொல்லுவதே ஒரு உபச்சார வழக்கு. மதிப்பின் நிமித்தமா அது உபச்சாரம் என்று பெயர். ஒரு பொருளுடைய பெயர் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய மற்றொரு பொருளின் பெயராதலும் வரும். இதற்கு ஏற்றுரை என்று பெயர். அது எதை போல? சிந்தையை சீவன் என்று சொல்லுவார்கள். இதை போல இது ஒரு குறிப்பில உபச்சாரம் என்று, அதுக்கு உபச்சார இலக்கணம் பேர். சில இடங்களில் சீவனை சிந்தை என்று சொல்லுவார்கள். ஏன்? இந்த ரெண்டும் அந்த ரெண்டிடத்துல இருக்கக்கூடிய ஒப்புமையை பற்றி அப்படி சொல்லுகிற பழக்கம் உண்டு. அதுக்கு சமீப இலக்கணை என்று பெயர். இனி இறைவனை உயிர் என்று சொல்லுவார்கள். அது உபச்சார இலக்கணை. உயிரை இறைவன் என்று சொல்லுவார்கள். அது ஆதார இலக்கணை. அப்படி தாங்குதற்குரிய இடத்தின் பெயர், அந்த இடத்தின் இருக்கிற பொருளுக்காதல் ஆதார இலக்கணை. இப்படியாக உபச்சார நிலையில அதை சொல்லுவார்கள். ரொம்ப அருமையாக சொல்லப்படுவது. அதாவது முதல்ல துந்தியை மனமதென்பது அது காரண இலக்கணை என்று பெயர். காரண இலக்கணை என்ன? காரண பொருளில் வரக்கூடிய பெயர் காரிய பொருளுக்கு பெயராக நிற்றால் அதற்கு காரண இலக்கணை. காரணம் காரியம் இந்த ரெண்டு சொற்பொருள் தெரிந்தால் இந்த புத்தியை மனம் என்று சொல்லக்கூடிய வழக்கு நமக்கு விளங்கும். இனி அடுத்தது சிந்தையை சீவன் என்று சொல்லுவார்கள். அதற்கு சமீப இலக்கணை பேர். சமீப இலக்கணைனா பெயர் அதற்கு பக்கத்திலே இருக்கிற மற்றொரு பொருளுக்கு பெயராக வருவது உண்டு. இது நாட்டுல வழக்கு. இது போல கங்கை, கங்கைக்கு பக்கத்துல இடைச்சேரி. அப்ப கங்கையிலே இடைச்சேரி என்பது என்ன இலக்கணை? சமீப இலக்கணை. அப்போ ஒரு பொருளின் பெயர் அதற்கு உபகாரமாக இருக்கிற மற்றொரு பொருளுக்கு பெயராகும். இதுதான் சிந்தையை சீவன் என்பதும் சீவனை சிந்தை என்பதும். அதனுடைய பொருளின் தன்மை உத்துருத்தலை வைத்துக் கொண்டு ஒன்றை மற்றொன்றாக சொல்லுவார்கள் என்பது இந்த சமீப இலக்கணைக்கு உரையாக நாம் பார்க்கலாம். இனி அடுத்து முந்தனை ஆன்மா என்பது, முந்தன திருமால் இல்லையா? முந்தனை ஆன்மா என்பது அது அங்காங்கி இலக்கணை என்று சொல்லுவார்கள். அங்காங்கி இலக்கினா அங்கத்தினுடைய பெயரை அங்கிக்கு சொல்லுவது. இதற்கு உபகார இலக்கணை அங்காங்க இலக்கணை என்று சொல்லுவார்கள். அப்ப என்றன் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தில் ஆன்மா தன்னோடு இயல்புடைய பெரிதொரு பொருளை குறிக்கிற மரபு உண்டு. இதுபோல புந்தியை மனம் என்றும் மனமது புந்தி என்றும் சிந்தையை சிவன் என்றும் சீவனை சிந்தை என்றும் முந்தனை ஆன்மா என்றும் ஆன்மாவை முந்தன் என்றும் வந்திடும் வந்திடும். இது போல நடைமுறையில உபச்சாரமாக மாற்றி மாற்றி வந்திடும்.
அப்படி வருவது எந்த ஆன்மா என்றது மற்றொன்றை காண். இப்படி உயிர் என்பது தன்னோடு இயைவிருக்கக்கூடிய பெரிதொரு பொருளை குறிக்கும் என்பதை நீ ஆராய்ந்து காண்பாயாக என்றே அருணந்தி சிவன் இந்த பாடல்ல ஒன்றை மற்றொன்றாக சொல்லுவதற்கு பல முறைகள் உண்டு. அது உலகியல் முறைகள்ல காரணத்தை காரியமாகவும் காரியத்தை காரணமாகவும் சொல்லுகிற முறைகள் உலகத்திலே உண்டு. அது இலக்கண இலக்கியங்கள்ல நூல்கள்ல உபச்சார இலக்கணை, சமீப இலக்கணை, ஆதார இலக்கணை இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். எனவே ஆன்மா என்றது மற்றொன்றை காண். என் உயிர் என்பதும் அதனோடு இணைவுடைய பிரிதொரு பொருளை குறிக்கும் என்பதை நீ சிந்தித்து அறிவாயாக என்று 218வது பாடல்ல ரொம்ப அருமையா காட்டுகிறார். மேலும் அந்த கருத்தை கொஞ்சம் படிப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அடுத்த திருப்பாடல் 219வது பாடல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா காட்டுகிறார். அறிவு, உடல், சிந்தை, ஆன்மா அணைதலால் ஆன்மா என்பது. அதுல இன்பப் போர்வை முதலா. இன்பப் போர்வைனா என்ன? ஆனந்தமய கோஷம். இன்ப உரை முதலா அன்னமய கோஷம் சோற்று போர்வை ஈரா 5 உரைகளை ஆன்மா சென்று பொருந்தி அறிவு விளக்கம் பெறும். அப்படி அந்த உயிர் ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனமய கோஷம் இப்படியாக 5 உரைகளை பொருந்தி அணைகிற பொழுது அந்த உரையே உயிர் என்று சில பேர் கூறுகிறார்கள். அந்த உரை என்னன்னு சொல்லுகிறாங்க? உயிர், அறிவு, உடல், சிந்தை, ஆன்மா அடைதலால் ஆன்மா என்பர். ஆன்மா அந்த உரைகளை போய் சேருகிறதே, அதனால் அந்த உரையை ஆன்மா என்று சொல்லுவார்கள். அது எது போல தெரியுமா? நல்ல உதாரணம். எரி சுடர் விளக்கு இருக்கும் இடத்தை விளக்கு என்றாற் போல. அதாவது ஒரு ஒளி வீசக்கூடிய விளக்கு, தகழின் பேர். எண்ணெய் இருக்கிற அந்த பகுதிக்கு தகழியின் பேர். அதை என்னன்னு சொல்றாங்க? விளக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த உண்மையை வாங்கிக்க. கார்த்திகை மாசம் தீபம் ஏற்றணும், அந்த விளக்கு வாங்கலாம். அது கார்த்திகை விளக்குன்னு பேர். ஒண்ணு இருக்கும். வீட்டுல விளக்கு இருக்குது, குத்து விளக்கு இருக்கு வீட்டுல. அதுக்கு என்னென்ன பேரு? குத்து விளக்கு. அது விளக்காகாது. அந்த விளக்கடை தெரிய போட்டு எண்ணெயை ஊற்றி நெருப்பை ஏற்றுகிற பொழுது அந்த ஒளி எல்லா இடத்தையும் விளக்கும். நீங்க வீட்டுல ஒரு விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி போட்டு பத்த வைக்கிறீங்க. அந்த ஒளியின் மூலமா ஏனைய பொருளை ஒளி விளக்கி கொடுக்கும். என்ன விளக்கி கொடுக்கும்? இது அப்பா, இது அம்மா, இது டேபிள், இது மிளகாய், இது ஊறுகாய். திடீர்னு இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுக்கிறீங்க, கரண்ட் போயிடுச்சு. என்ன தெரியும் நினைக்கிறீங்க? அதை சிந்திச்சு பாருங்க. அப்ப விளக்கு வந்த உடனே இலையில் இருக்கிற பதார்த்தம், அமர்ந்திருக்கிற இடம், கூடியிருக்கிற அன்பர்கள் இவற்றை விளக்கி காட்டுவதால் அதுக்கு விளக்குன்னு பேர். என்ன அர்த்தம்? ஆரி சுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கு என்றார் போல் ஒளி வீசக்கூடிய அந்த விளக்கினுடைய தகழியையும் விளக்கு என்று சொல்லுகிறோம். வீட்டுல நேர இருந்து அது குத்து விளக்குன்னு பேருங்க. குத்துனா நேர்னு அர்த்தம். அதுல இருந்த குத்து விளக்கு. அது போல பொறி புலன் கரணம் எல்லாம்
புலப்படும் அபேதமாகி பிரிதராது அறிவது ஆன்மா. இந்த உயிர் பொறியோடும் புலனோடும் புலின அறிகருவிகள் புலனோடும் கருவிகளோடும் உயிரின் வேறின்றி அறியப்படுதல் போல அந்த உரையுளும் எந்த உரையை விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், அன்னமய கோஷம் இவையெல்லாம் உயிரின் வேறின்றி அறியப்பட்டாலும் கூட உயிர் உயிரே, உரை உரையே. உரைனா கத்திக்கு உரை போற, உரை உரையே. அதனால் அறிபொருள் பின்னம் ஆமே. எனவே அந்த உயிரின் வேறன்றி அறியப்படக்கூடிய உயிர் உயிரே, உரையும் உரையே. அது என்ன காரணம்னு உரையாசிரியர் காட்டுகிறார்கள். உபநிடதங்கள்ல இந்த 5 உரை என்னன்னு பார்த்தோம். அதாவது உயிருக்கு கிடைக்கக்கூடிய 5 உரைகள். அது ஆனந்தமய கோஷம், காரண உடம்புக்கு ஆனந்தமய கோஷம், கஞ்சு உடம்புக்கு விஞ்ஞானமய கோஷம், குண உடம்புக்கு மனமய கோஷம், சூக்கும உடம்புக்கு பிராணமய கோஷம், ஸ்தூல உடம்புக்கு அன்னமய கோஷம். ஆக உயிருக்கு 5 உரை. அது இன்பப் போர்வை முதலாக நல்ல தமிழ்ல சொன்னால் இன்பப் போர்வை, அடுத்து புலப்போர்வை, அகப்போர்வை, உயிர் போர்வை, அடுத்து சோற்று போர்வை. போர்வை உரை அர்த்தம். அதாவது இன்பப் போர்வை, 2வது புலப்போர்வை, 3வது அகப்போர்வை, 4வது உயிர் போர்வை, உயிர் போர்வைன்னா காற்று, 5வது சோற்று போர்வை. இப்படி 5 உரைகளில் வேறாக உள்ளது ஆன்மா. அப்ப உயிர் பஞ்ச கோஷம், கோஷம்னு உரை. அந்த 5 உடம்புகளுக்கு வேறாக உள்ளது என்பதை இந்த பாடலில் ஆசிரியர். மேலும் அடுத்த திருப்பாடல்ல இதே கருத்தை மீண்டும் ஆசிரியர் காட்டுகிறார். 220வது பாடல். கண்டு உணர்வுடன் வேறு கனவு கண்டு ஒடு காயம் உண்டியும் வினையும் இன்றி கிடந்து உயிர்த்திட உணர்ந்து கண்டிடும் கனவு சொல்லும் ஒடுக்கமும் கருதி வேறாய் உண்டியும் வினையும் இங்கு உணர்ந்திட உணரா நிற்கும். அதாவது கண்டிடும் பொருடன் கண்டு உணர் பொருடன், கண்டிடம் இல்ல, கண்டு உணர் பொருடன். அதாவது பொருடன் என்பது ஆன்மா. எப்ப ஆன்மான் பேரே? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5ம் ஆன்மாவுக்கு கூடிய பொழுது 5 சட்டை, கஞ்சி உடம்பு. அப்ப ஆன்மாவுக்கு என்னென்ன பேரு? பொருடன். அப்ப பொருடன் பொறிபுலன் முதலியவற்றிலே இருந்து வேற்றுமையின்றி அந்த பொறிபுலனோடு பிரிவின்றி நின்று ஆன்மா அவத்தைப்படும். அப்பொழுது உயிரானது வேறு, பொருடன் வேறு. அது எப்படி என்று சொன்னால், அப்ப அந்த மாதிரி நனவு நிலையில உயிர் நிற்கும். இந்த அப்படி அந்த பொறிபொருள் முதலியவற்றின் அது வேறா. எப்படி என்று சொன்னால், அந்த உயிர் கனவு நிலையில் நின்று கனவு கண்டு பிறகு உறக்கம் முதலிய செயல்பாடுகளை அடைந்து உடம்பானது விருப்பமும் செயல்பாடும் இல்லாமல் ஓரிடத்திலே கிடந்து
பிறகு நனவு நிலை உற்று பிறகு விழித்த இடத்தில தெளிவடைந்து பிறகு தூங்கிய பொழுது கண்ட கனவையும் சொல்லி அதை முழுவதும் சொல்லப்படாமையால் உறக்கம் முதலிய வேறுபாடுகள் அனுபவத்தை உணர்ந்து முதல்ல கிடைத்த கனவு முதலிய அந்த செயல்பாடுகளுக்கு வேறாக உயிருக்கு நுகர்வும் செயல்பாடும் பொருந்தி அந்த பொறிபுலன் அறிவிக்க அறிவையும் தன்மையும் கொண்டு அந்த தன்மையை உணரலாம். ரொம்ப அருமையான திருப்பாடல். இந்த கருத்துல நமக்கு இந்த உடம்பு தூல உடம்பு இது அன்னமய கோஷம்னு பேர். அன்னமய கோஷத்தோடு கூடுகிற பொழுது ஆன்மா நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் இப்படி 5 நிலை வேறுபாடுகள் அறியும். அப்படி இந்த உடம்பு நனவு நிலை. நனவு என்பது சாக்கரம் என்று பெயர். நனவு என்பது சாக்கரம். பின்னால் நாம் படிக்க போனதைய சாக்கர அவத்தையில உயிருக்கு 35 கருவிகள் கூடியிருக்கும். நாம பாடம் முடிக்கிற போது எத்தனை கருவி? 35 கருவிகள். அப்படி கூடியிருக்கிற பொழுது இந்த உலக பொருள்களை அது நன்கு அறியும். அதே போல ஏனைய மற்ற உரைக்குள் கூறுகிற பொழுது அந்தந்த அவத்தைகளிலே அதுபோல அறியாது. அப்படி அது அறிவில்லாதனாலும் அந்த கோஷங்களுமாகாது அன்றியும் கோஷங்களாகிய பொறி கரணங்கள் முதலியவற்றில் ஆன்மா அந்த பொறி உரையினுடைய பொறிகரணத்தினுடைய உதவியால் ஆன்மா அறிகிறது. எனவே ஆன்மா அவற்றின் வேறு என்று இந்த திருப்பாடல். மீண்டும் ஒரு முறை படிப்போம். கண்டு உணர் பொருடன் வேறு பொறிபுலன் முதலியவற்றை பிரிப்பின்றி நின்று அறிந்து நனவு நிலையில இப்ப இருக்கிற நல்ல நனவு சாக்கரம்னு சொல்லுவோம். கண் வழியா பாக்குறோம், காது வழியா கேட்கிறோம், மூக்கு வழியா முகர்றோம், வாய் வழியா பேசுறோம். இப்படி எல்லாம் உயிர் பிரிப்பின்றி நின்று எல்லாவற்றையும் காணுகிறது. ஆனால் இந்த அறிகிற பொருளுக்கும் காட்டுகிற பொருளுக்கும் ஆன்மா வேறு. எப்படி என்றால் கனவு கண்டு இந்த உயிர் சாக்கரத்திலிருந்து சொப்பனத்துக்கு போய் அப்படியே கனவு காணுது. அப்படி கனவு கண்ட பிறகு ஒடுங்கி பிறகு அது நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் அங்க கருவிகள் குறைந்து அந்த நிலையில கொஞ்ச நேரம் கிடக்கும். எப்ப வகுப்பு முடிந்தோம்னா 12 மணிக்கு நாம எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? அந்த நிலைக்கு தான் நனவு கனவு உறக்கம் என்று பெயர். கொசு கடிச்சா அப்படின்னு விழிச்சுக்குவான். அப்ப கனவுல இருந்து கொஞ்சம் மறுபடியும் நனவுக்கு வருவான், மறுபடியும் தூங்கிடுவான். இப்படி அது கனவு கண்டு உடுங்கி அதன் பிறகு இந்த உடம்பு உண்டியும் வினையும் இன்றி கிடக்கும். நல்ல கனவு நனவு உறக்கம் பேருறக்கத்துல இந்த உடம்புக்கு யார் வர்றா யார் போறா, ஏசியா குளிரா, எந்த ஒரு விருப்பமும் தொழிலும் இல்லாமல் ஓரிடத்திலே கிடக்கும். நம்ம வகுப்பு முடிஞ்சு 10:30 மணிக்கு படுத்தா காலையில வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லாமல் உடம்பு என்னவாகும்? கிடக்கும். பிறகு உயிர்த்திடனா மறுபடியும் காலையில் விழிப்பு வருது. விழிப்பு வந்த உடனே உணர்ந்து உயிர்த்திட உணர்ந்து அப்ப கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு. எப்ப தெளிவு வந்தது? காலையில தூங்கி எழுத்து கண்ணை கசைக்க முடிச்ச உடனே. அதுக்கு முன்னாடி எப்படி கிடந்தது? வெறுப்பு ஒண்ணும் கிடையாது இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கொலகாரம் வந்தா தெரியுமா? தெரிஞ்சா அவன் தூங்குவானா? இல்லையா? அப்ப அது எந்த விருப்பம் இல்லை. அப்படி உண்டியும் வினையும் இன்றி ஒடுங்கி
காயம் கிடந்து உடம்பு கிடக்குது. பிறகு கொஞ்சம் நினப்பு வருகிறது, உயிர்த்திட கொஞ்சமா விழிப்பு வந்துருச்சு. உடனே எந்திரிச்சு பார்த்தா மணி காலையில 11. அப்படி வச்சுங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவே 11 மணிக்கு எந்திரிச்சா உணர்ந்து கண்டிடும் கனவு சொல்லி, அப்ப அந்த கண்டிடும் கனவு அதாவது சாக்கரம் சொப்பனம், சொப்பனத்துல தோன்றிய கனவை பக்கத்துல சொல்லுவோம் கொடுக்கும் கருதி. பிறகு சொல்ல வராமே சில நேரம் போகும் கனவு வந்த பொழுது, அப்படி அந்த அவத்தைகளினுடைய அனுபவத்தில் அமர்ந்து வேறாய் உண்டியும் வினையும் உற்று இந்த சொப்பனம் முதலிய அவத்தைகளுக்கு வேறாக இருந்து நனவு நிலையில போகமும் விருப்பமும் தொழிலும் ஆன்மா பொருந்தும். கால எந்திரிச்சுன்னா என்ன போகம்? நல்லா பல் விளக்கணும், மூஞ்சி விளக்கணும், குளிக்கணும். குளிச்ச உடனே என்ன பண்ணணும்? விபூதி போசணும். அதை விட ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம்? காப்பி குடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தொழில் செய்யணும். இப்படி ஆன்மா அந்த சொப்பனம் சுழித்து துரியாதீதம் இதுல இருந்து சாக்கரத்துக்கு வந்து உடம்ப வைத்துக் கொண்டு போகும் விருப்பம் தொழில் இவையெல்லாம் செய்யும். இது அன்றாட பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி உற்று உணர்ந்திட உணரானிக்கும் இந்த பொறிபுலன் முதலியவைகள் எல்லாம் அறிவிக்க உணர்த்திட என்ன? கண் வழியா சூரியனை பார்க்கும், கண் வழியா சிவாலயத்தை பார்க்கும், கண் வழியா தேவாரத்தை பார்க்கும், காது வழியா நல்ல பூபால ராகத்தை கேட்கும். ஆமா, காது வழியா நல்ல சௌக்கியமான ராகத்துல ஒரு பாட்டு கனடாவுல பாடுங்க என்று கேட்கும். வாய் வழியா நல்ல சாம்பாரும் 2 இட்லியும் சேர்த்து இட்லி சாம்பார் கொடுங்க என்று கேட்கும். சாப்பிடுற பொழுது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குல்ல, கொஞ்சம் கொடுங்க, உப்பு கொண்டு வேடா, அதை கொஞ்சம் போட்டுக்கும். அந்த டீஸ்பூன்ல மசிச்சு அப்படி சாப்பிடும். சாப்பிடுற போது ஒரு தண்ணி எடுத்து குடிக்கும். இப்ப கை இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது, வாய் இல்லைன்னா சாப்பிட முடியாது, தண்ணி கொண்டு சொல்ல முடியாது, நாக்கு இல்லைன்னா சுவைக்க முடியாது, காது இல்லைன்னா அந்த தேவாரத்தை கேட்க முடியாது, மூக்கு இல்லைன்னா கம 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 கமன்னு முருங்கக்கார சாம்பார உணர முடியாது. எனவே இவையெல்லாம் உணர்த்திட இந்த பொறி புலன் சாக்கரத்துல உணர்த்திட ஆன்மா உணரா நிற்கும். இவையெல்லாம் அறிவிக்க அவை அறியும் என்று நல்ல பகுதிங்க. தொடர்பில்லாததுனால பயிற்சி இல்லாத சொல் பொருள் சில வடமொழி நீங்கள் அப்படி கருத வேண்டாம். தொடர்ந்து கேட்க கேட்க தெளிவு நமக்கு அந்த மந்திர ஆற்றலுடைய இந்த பாடல் உங்களுக்கு, நான் சொல்லுகிற விளக்கத்தால் உங்களுக்கு தெளிவு வராது. இந்த பாடல் அருளந்தி சிவாச்சாரியாருடைய மந்திரம், வேதத்தினுடைய பிழிவு. அந்த வேதம் கேட்கிற பொழுது ஆன்மா எப்படி தெளிவடைகிறதோ அதுபோல சித்தியார் பாடலை கேட்க கேட்க உங்களுக்குள்ளேயே இறைவன் அறியாமையை விலக்கி தெளிவு செய்வார் என்பதை. எனவே இதுவரை நாம் பார்த்ததில்ல 5 உடம்பு, 5 வகையான அந்த உரை, அதாவது கோஷங்கள், அதுல இருந்து ஆன்மா எப்படி வேறாக இருக்கிறது. எனவே ஆன்மா 5 உரைக்கு வேறாக உண்டு என்பதை தெளிவுபடுத்தினார். இனி அடுத்த திருப்பாடல்ல 221ல உயிர் இந்த 5 உரையோடு சேர்ந்து ஒன்றாக நிற்கும் முறையை காட்டுகிறார். காலம் இழந்தராதான 220வது பாடலோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்.
நல்ல பகுதியை நம்முடைய உடம்பு, நம்முடைய பின்புலங்கள் நமக்கு அறிவு வழங்குவதன்